ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அக்னிவீர் மியூசிஷியனுக்கான இன்டெக் 01/2025க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு சில பேர் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதுக்கான அட்மின் கார்டை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் agnibathvayu.cdac.in அப்படின்றது தான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் போய் தான் நீங்கள் அட்மின் கார்டை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 22 மே 2024 5 ஜூன் 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருந்திருக்கும். நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போது இதுக்கான அட்மின் கார்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான ரேலி டேட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஜூலையிலிருந்து 12 ஜூலை 2024 வரைக்கும் இதுக்கான ரேலி வந்து கனெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1ல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயிங் டெஸ்ட் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் ஸ்டேஜ் 1ல் இருக்கும். ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 3ல் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். ஸ்டேஜ் 4ல் அடாப்டிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸ்டேஜ் 5ல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். லாஸ்ட்டாக உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் அதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராமில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக உங்களுடைய மெயில் ஐடி, நீங்கள் அப்ளை பண்ணப்போ ஒரு மெயில் ஐடி நீங்கள் வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்களா, அந்த மெயில் ஐடியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த பாஸ்வேர்டையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கேப்சா பாக்ஸ்லேயும் அந்த கேப்சாவை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.